நவம்பர் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தெளிவான வானிலை அறிக்கைக்கு வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. குறிப்பாக இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ராமநாதபுரம் சுற்று வட்டாரங்களிலும் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் மழையுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதே போல் நாமக்கல் சுற்று வட்டாரங்கள்லையும் மழையுடைய தீவிரம் கொஞ்சம் இப்போதே பார்த்திங்கன்னா ஒரு மிதமான மழையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ வானிலை சுருக்கம் என்ன, அடுத்தடுத்து புயல் வருமா இல்லை சுழற்சிகள் எதுவும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலங்கைக்கு மிக நெருக்கமாக, அதாவது ஒரு 9-10 தேதியில் நம்மளுடைய இலங்கைக்கு நெருக்கமாக, குறிப்பாக நம்மளுடைய தமிழகத்துக்கு நெருக்கமானு கூட சொல்லலாம், வங்கக்கடலில் ஒரு சுழற்சி உருவாக போகுது. 9-10 தேதிகளில், நவம்பர் 9-10 தேதிகளில் ஒரு சுழற்சி வங்கக்கடலில் உருவாகி அந்த சுழற்சி தொடர்ந்து பார்த்திங்கன்னா தெற்கு தென்கிழக்கே சற்று நகர்ந்து பிறகு பார்த்திங்கன்னா இலங்கைக்கு நெருக்கமாக வந்து ஒரு வட்டமான ஒரு சுழற்சியாக அது நீடிக்க போகுது. அது ஒரு தீவிரமான சுழற்சி இல்லை, ஒரு சுழற்சின்னு சொல்லலாம். ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதின்னு கூட வச்சுக்கங்களேன், குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இது இலங்கைக்கு நெருக்கமாக வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 13, 14 தேதி 15 தேதி வந்துடும். குறிப்பாக இது 9-10 தேதிகள்லேயே உருவாகிவிடும். இந்த சுழற்சி தான் நம்மளுடைய தமிழகத்தில் வடகிழக்கு காற்றை மீண்டும் தீவிரமடைய செய்ய போகுது. முன்னாடி மொந்தா புயல் அப்படியே ஓஞ்சு போய் கிடந்துச்சுல்ல, இப்போ வடகிழக்கு காற்று தீவிரமாகவே இல்லை. நம்ம சென்னையிலேருந்து திருவள்ளூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வடகிழக்கு காற்று, வடகிழக்கு பருவமழைனா வடகிழக்கிலேருந்து ஒரு தீவிரமான காற்று வரும். ஆனால் இப்போ காற்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே ஓஞ்சு போய் கிடக்குது. அதனால தான் சொல்கிறேன், வர்ற 9-10 தேதியில் வங்கக்கடலில் ஒரு சுழற்சி, ஒரு காற்று சுழற்சி உருவாக போகுது. அது உருவாகி தொடர்ந்து தென்கிழக்கே நகர்ந்து பிறகு இலங்கைக்கு நெருக்கமாக மேற்கு நோக்கியே நகர்ந்து இலங்கையிலேயே அது நீடிக்கும். அப்படியே நீடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் நமக்கு படிப்படியாக இலங்கையில் மழையுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெல்டாலேருந்து தென் மாவட்டமாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வரைக்கும் ஒட்டுமொத்தமாக இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் இடைப்பட்ட கடலோரத்தில் மழையுடைய தீவிரம் கூடுதலாக அடுத்த ஒரு வார காலத்துக்கு மாறப்போகுது. இந்த இலங்கையில் இந்த சுழற்சி நீடிச்சிட்டு இருக்கையிலேயே மற்றொரு சுழற்சி 20-21 நவம்பர் 20-21 தேதிகளில் எல்லாமே ஒன்றிணைந்த சுழற்சியாக மாறி ஒரு பெரிய சுழற்சியாக, ஒரு தாழ்வு மண்டலமாக நவம்பர் 21-22 தேதியில் நம்மளுடைய இலங்கைக்கு மிக நெருக்கமாக நீடிக்க போகுது. அதனால இனிமே வரும் ஒரு நாளுமே மழையே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா நாளும் மழை தான். அதை நான் இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன். குறிப்பாக இப்போ அடுத்த 24 மணி நேரத்துக்கு ராமநாதபுரம் மாவட்டம், அதே போல் நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டம், இந்த பகுதியிலலாம் மழையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்க போது. குறிப்பாக ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால், நேற்று கூட நம்ம சொல்லியிருந்தோம் ராமநாதபுரம் சாயல்குடியிலலாம் மழை அதிகமாக இருக்குன்னு. இப்போ நல்லா மழை தெரிகிறது தூத்துக்குடி தான். தூத்துக்குடியில் மழையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்கும். தூத்துக்குடி, அதே போல் ஒட்டப்பிடாரம், அதே போல் விளாத்திக்குளம், இந்த சுற்று வட்டார பகுதிகளில் மழையுடைய தீவிரம் ரொம்பவே கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா கோவில்பட்டி இருக்குது பார்த்தீங்களா, கோவில்பட்டிக்கு கிழக்கே தான் மழையுடைய தீவிரம் கூடுதலாக இருக்கும். விளாத்திக்குளத்தில் மழை கூடுதலாக இருக்கும், ஒட்டப்பிடாரத்தில் மழை கூடுதலாக இருக்கும். தூத்துக்குடி கடலோர பகுதிகளில் மழையுடைய தீவிரம் ரொம்ப ரொம்ப கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த 48 மணி நேரத்தில் சாயல்குடியிலையும் மழை இருக்கும், ராமநாதபுரத்துலையும் இருக்கும். இங்கே தான் மழையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதல். அதாவது நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டம் காயல்பட்டினம், அப்புறம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, கயத்தாறு, கோவில்பட்டி, விளாத்திக்குளம், சாயல்குடி, சாத்தூர், அருப்புக்கோட்டை, கமுதி, ராமநாதபுரம், இந்த பகுதி சிவகங்கை, காரைக்குடி வரைக்குமே இருந்தாலும் மழை தீவிரமாக இருக்கக்கூடிய பகுதி தூத்துக்குடி. அந்த தூத்துக்குடியில் தான் மழை கொட்டுன்னு கொட்ட போகுது. தூத்துக்குடி, விளாத்திக்குளம், இந்த பகுதியிலலாம் இது பார்த்திங்கன்னா தொடரும். படிப்படியாக அடுத்த 4 தினங்களில் ரொம்ப மழையுடைய தீவிரம் தென் மாவட்டங்களில் அதிகரிக்கும். தென் மாவட்டம் மட்டும் இல்லை, நம்மளுடைய இலங்கை ஒட்டுமொத்த பகுதிகளிலையும் மழையுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கும். காரணம் என்னென்னா, நம்மளுடைய கிழக்கு திசை காற்று 9-10 தேதியில் வந்துடும். கிழக்கு திசை காற்று மட்டும் இல்லை, காற்றோடு சேர்த்து ஒரு சுழற்சியும் வருது இலங்கைக்கு. அப்படியே இலங்கைக்கு வருமா, இலங்கைக்கு வரும்போது இலங்கையில் மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். அந்த இலங்கையில் பெய்யக்கூடிய மழை காரணமாக டெல்டாலேருந்து தென் மாவட்டம் வரைக்குமே மழையுடைய தீவிரம் கூடுதலாக இருக்கும்.
படிப்படியாக தென் மாவட்டங்களில் மழையுடைய தீவிரம் அடுத்தடுத்த நாட்களில் அதிகரித்து கொண்டே இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா வானிலை படங்கள் சொல்லக்கூடிய செய்தி. அதனால மழையுடைய தீவிரம் அடுத்த ஒரு வார காலத்துக்கு ரொம்ப கூடுதலாக இருக்க போகிறது. தூத்துக்குடி மாவட்டம், அந்த தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி, இந்த பகுதியில் தான் மழையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்குங்கிறத இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன். அதனால நம்மளுடைய விவசாய பெருங்குடி மக்களே, டெல்டா மாவட்ட விவசாயிகளே, டெல்டா மாவட்டத்துக்கு நீங்கள் கேட்கலாம், சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சார் இப்போ நமக்கு மழையே இல்லாமல் போயிருமா, டெல்டாவில் எப்படி தான் சார் இருக்கும் வானிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெல்டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கரெக்டாக சொல்ல போனால் 12 ஒரு 13 14 தேதிக்கு அப்புறம் இந்த 15 16 தேதிக்கு அப்புறம் ஒரு நாள் கூட மழையே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எல்லா நாளும் மழை உண்டு. அதுக்கப்புறம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இடைவிடாத மழை இருக்கும். காரணம் என்னன்னா, அந்த கிழக்கு திசை காற்று அந்த நிகழ்வு இலங்கையிலேயே சுழற்சி நீடிச்சிட்டு இருக்கும். இது இல்லாமல் இன்னொரு சுழற்சி வரும். அதனால 15ஆம் தேதிக்கு பிறகு நம்மளுடைய தமிழ்நாட்டில் மழையுடைய தீவிரம் படிப்படியாக குறிப்பாக தென் மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்களையும் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. வடகோடி மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை உள்ளிட்ட பகுதிகளிலையும் நமக்கு நவம்பர் 18 19 தேதிகளில் அடுத்தடுத்த நாட்களில் மழையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக மாறும். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேங்க, அதுதான் நடக்க போகுது. நான் என்ன சொல்லியிருந்தேன், நவம்பர் 20 21 தேதியில் உறுதியாகவே நமக்கு ஒரு பெரிய மழைப்பொழிவு கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருந்தேன். நவம்பர் 20 21 22 தேதியில் ஒரு நிகழ்வு வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம்ல, அது மாற்று கருத்தே இல்லை, அது வருது. அதில் மாற்று கருத்தே இல்லை. அதனால் வானிலை என்பது மாறிக்கொண்டே இருக்கும். நம்மளுடைய சேனலில் உன்னிப்பாக எல்லா விஷயத்தையும் கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் தினம்தோறும் பார்த்தீங்கன்னாவே போதும், நம்ம வீடியோக்களை நீங்கள் எல்லா விஷயமும் புரிஞ்சுக்க முடியும். இப்போ என்ன மெயினாக நம்ம சொல்கிறோம்னா, இலங்கை அருகே, தமிழகத்துக்கு அருகே வங்கக்கடலில் வரக்கூடிய நவம்பர் 9 10 தேதிகளில் ஒரு சுழற்சி, ஒரு காற்று சுழற்சி உருவாக போகுது. அந்த நன்கமைந்த காற்று சுழற்சி படிப்படியாக தெற்கு தென்கிழக்கே நோக்கி நகர்ந்து பிறகு இலங்கை நோக்கி நகர்ந்து இலங்கையில் நீடித்து பிறகு அதே இடத்துல நீடிச்ச அடுத்த சுழற்சியோட ஒன்றிணைந்த சுழற்சியாக நவம்பர் 21 20 20 தேதிகளில் வரக்கூடிய நிகழ்வோட ஒன்றிணைந்த சுழற்சியாக, தீவிர சுழற்சியாக, ஒரு தாழ்வு மண்டலமாக, ஒரு புயலாக கூட மாறி இலங்கைக்கு அருகேயே நீடிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. அதனால இப்ப நவம்பர் 9 10 தேதிகளில் உருவாக போற சுழற்சி காரணமாக அது படிப்படியாக அது தீவிரமடையாது. இன்னொரு சுழற்சி வரும், அதோட இது ஒன்றிணைந்த சுழற்சியாக மாறிவிடும். அதனால நமக்கு நவம்பர் 20 21 தேதிகளில் இலங்கைக்கு நெருக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரமான ஒரு சுழற்சி இருக்கும். அது புயலாக கூட இருக்கலாம். அதனால படிப்படியாக மழையுடைய தீவிரம் தமிழ்நாட்டில் அதிகரிக்க போகுதுங்கிற ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இலங்கையில் ரொம்ப கூடுதலான மழைப்பொழிவுங்க. இனிமேல் இலங்கையில் பார்த்தீங்கன்னா மழையே இல்லாமலாம் இருக்காது. இலங்கை வாசிகள், நம்மளுடைய இலங்கையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழர்கள் இருக்காங்க. இலங்கையில் எப்படி மழை இருக்கும்னா இனிமேல் எல்லா நாளும் மழைங்க. மழை இல்லாத நாளே இருக்காது இலங்கையில். ஒரு 10ஆம் தேதி 11ஆம் தேதி அப்புறம் பார்த்தீங்கன்னா தினம் தினம் மழை. குறிப்பாக 15 16 தேதிகள்லாம் பரவலாகவே மழை இருக்கும். நவம்பர் 15 16 தேதிகளில். இதுதான் வானிலை சுருக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோபிநாதன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தொடர்ந்து வானிலை சார்ந்த செய்திகளை கேட்டு மகிழுங்கள். நன்றி.